வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தற்போது தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு சென்னை வானிலை ஆய்வு மையமானது ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ரெட் அலர்ட் காரணமாக தற்போது தென்காசி மாவட்டத்தில் நேற்று பெய்த கனமழையானது இரண்டாவது நாளாக இன்றும் தொடங்கி பெய்து வருகிறது. கனமழை பெய்ததன் காரணமாக தற்போது குற்றாலம், மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்த காட்டாற்று வெள்ளம் காரணமாக தற்போது மெயினருவியில் வெள்ளமானது சீறி பாய்ந்து வரக்கூடிய காட்சிகளும் காண முடிகிறது. மேலும் பேரிகார்டுகள் மற்றும் தடுப்புகள் ஆகியவற்றில் இந்த வெள்ளங்கள் அடித்துச் செல்லக்கூடிய காட்சிகளும் காண முடிகிறது. மேலும் குற்றாலத்தில் உள்ள இரண்டாவது பாலம் அருகில் உள்ள தடுப்புகள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. இங்குள்ள கரையோரம் உள்ள வியாபாரிகளின் கடைகளிலும் வெள்ள நீரானது சூழ்ந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக தற்போது சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் குற்றாலத்தை பார்ப்பதற்கான குற்றாலத்தை சுற்றுலா பயணிகள் பார்க்கக்கூடாது என்றும் இங்கு வெள்ளமானது சூழலின் காரணமாக அவர்களை பாதுகாப்பு கருதி காவல்துறையினர் குற்றாலத்திற்கு முன்பாகவே தடுப்புகள் அமைத்து சுற்றுலா பயணிகளை அப்புறப்படுத்தி வருகின்றனர். தற்போது இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்டுள்ள இடங்களில் குற்றாலம் பேரூராட்சி சார்பாக தூய்மை பணியாளர்களும் வெள்ள நீரை அப்புறப்படுத்தும் பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் இந்த கனமழை பெய்து வருவதன் காரணமாக பல்வேறு இடங்களில் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் தண்ணீரானது நிறைந்து காணப்படுகிறது. சாலைகளின் இருபுறமும் வெள்ளங்கள் சூழ்ந்து காணப்படுகிற சூழலும் ஏற்படுகிறது. அதேபோல் செங்கோட்டை அருகில் உள்ள தஞ்சாவூர் குளம் என்றக்கூடிய குளமும் உடைந்து சாலையில் வெள்ள நீரானது சூழ்ந்து காணப்படுகிற காட்சியளிக்கிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் கனமழையானது மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூற வேண்டும்.